ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃப் சிடபிள்யூஎல் நாங்கள் எப்படிலாம் வின் பண்ணோம், என்னென்ன அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத எங்கள் கிளானோடைய அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஒரு வீலாக் மாரி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு 15 அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோலேயே இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிடுறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஷார்ட்ஸில் போடும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேராக வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 o'clock லைன்லேருந்து மொத்த ட்ரூப்ஸாக இருக்கிட்டு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னேஸு, ஒரு சைடு வந்து குயின், இது ரெண்டையும் இறக்கி விட்டு மொத்தம் கீழே இறக்கி விட்டு முடிச்சு விட்டாப்பில். ஒன்றும் இல்லை, டோட்டம் ஸ்பெல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. டோட்டம் ஸ்பெல்லில் மட்டுமே வச்சு 100% எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு வகையான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய பேர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 100% எடுக்கிறாங்க. பட் இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதே ஆள் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது யூஸ் பண்ணியிருக்காரு. என்னது எலக்ட்ரோ ட்ராகன் யூஸ் பண்ணப்போ 99% நின்றுருக்கு. எப்படி நின்றுருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இங்கே வந்து பாருங்கள், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock லைனில் ஃபுல்லாகவே இறக்கி விட்றாரு. 5 o'clock லைனில் ஓகே ஃபுல்லாக வந்து கோருக்கு இறங்குது. ஸ்பெல் ஒன்லி டோட்டம் ஸ்பெல் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அங்கே பாருங்கள், ரொம்ப நேரமே எடுத்துக்கல. இதுக்கெலாம் அதாவது ரிவெஞ்ச் டவருக்கலாம். பட் ஆனால் வந்து டிஃபென்ஸ் வந்து எங்கேயோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸ் TH17 இல்லையா, TH18. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா TH18லே வந்து பார்த்திங்கன்னா வால்லாம் மேக்ஸ் கிடையாது. இருந்தாலும் எங்கேயோ ஃபெயிலியர் ஆகிருக்காப்புல. ஸோ எங்கே ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அங்கே பாருங்கள், ஃபயர் ஸ்பிரிட் வந்து மொத்தத்தையும் முடிச்சு விட்டுச்சு. டோட்டம் ஸ்பெல்லு இது ஜனவரி 12 ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. இந்தமாரிலாம் யூஸே பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அடுத்தது ட்ராகனு வித்து ட்ராகன் ரைடரு ஏரோ ஜெயிண்ட் ஏரோலாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஃபுல்லாகவே 4 o'clock லைன்லேருந்து இறக்கி விட்ருக்காப்புல. ஏன்னா வந்து ஏன் சிடபிள்யூஎல்னுடைய வாரம் வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் மோஸ்ட்லி 3 ஸ்டார் எடுக்கிறது ரொம்ப. ஏன்னா 3 ஸ்டார் எடுக்கணும்னு வச்சிங்களேன், அடுத்த எல்லா கிளானுமே நீங்கள் அதான் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க, 3 ஸ்டார் எடுக்கலன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ஆளை மாற்றிடுவீங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி 3 ஸ்டார் எடுக்கிறதுக்கு எல்லாருமே வந்து பிளான் பண்ணிடுவாங்க. எல்லாருமே வந்து மேக்ஸு ஹீரோஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்களே. இவர் யூஸ் பண்ண இதெல்லாம் பாருங்கள், லைஃப் கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காருன்னா இது குயினுக்கு கொடுத்துருக்காரு லைஃபு. பட் அப்படி கொடுத்துமே வந்து குயினுக்கு எதிர்ப்பு எதுனா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வச்சுருக்காரு. இது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்ச்சர்லாம் மேக்ஸு அது முடிச்சு விட்ருக்கோம். அது ஃப்ரீஸ் போட்டு கரெக்டாக முடிச்சு விட்டாப்புல. மல்டி ஆர்ச்சருக்கு எண்டில் போய் முடிச்சிருக்காப்புல ஆள். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்களேன், முடிஞ்சது. பரவாயில்ல, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போடுறேன். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க முடியாது ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு. கிரவுண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சவுண்டை பாருங்களேன். ஆர்சி இதுக்கு டிசி இது ஆர்சி ராயல் சேலஞ்சு பனலை உருவாக்கிட்டாங்க. பனலை உருவாக்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கணும்ல, ஒரு வால் ஓப்பனிங்கு. அதுக்கு தான் வந்து அந்த கிளான் கேசல் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காரு போல், சீசிங் மிஷின் பாருங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு லைஃப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்சிக்கு லைஃப் கொடுக்கலன்னா வந்து இதுக்கு முடிச்சிருக்க முடியாது. ஆர்சி லைஃபு கடைசியில் ஆர்சிக்கு லைஃபு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுறாப்புல. எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். பரவாயில்ல, 3 ஸ்டாருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணுமோ இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் TH17 ஸோ இதில் வந்து 2 ஸ்டார் தான் எடுத்திருக்காப்புல. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ப்ளம்ப் யூஸ் பண்ணியிருக்காப்புல. ப்ளம்ப் யூஸ் பண்ணி இங்கே பாருங்களேன், ப்ளம்ப் யூஸ் பண்ணி சூப்பர் ஆர்ச்சர். இந்த இது நான் ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சூப்பர் ஆர்ச்சர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வீட்டை இடிச்சிக்கலாம், வீட்டை இடிக்கலாம். ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று கிளியர் பண்ணியிருக்காப்புல. அந்த இடத்துல வந்து மெயினானது ஃபுல்லாக வந்து 12 o'clock லைனில் வந்து ஃபுல்லாகவே இறக்கி விட்ருக்காப்புல வந்து ட்ரூப்பு. என்னென்னா ட்ராகனு, பலூனு, ட்ராகன் ரைடரு இதுதான் எடுத்து வந்துருக்காங்க. ஓகே, பட் என்ன ஏர் ஸ்வீப்பர் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். அவன் தான் ஏன் மொத்த வேலையும் பார்த்து விட்டு போயிட்டான்னு ஏர் ஸ்வீப்பர் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கு. ஓகேங்களா? 4K போக முடியல. ஸோ இது வந்து ஆன்டி கிறிஸ்டோ உடைய பேஸுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னைக்கு
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிடபிள்யூவில் 30 இது கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஏன்னா நான் வின் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து நான் எங்களோட 3 ஸ்டார் இருக்கிறத காட்டிகிட்ருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் போராடுற ஒரே ஆளுக்கு குயின் மட்டும்தான். இங்கே பாருங்கள், மல்டிகன் மாரி அடிச்சு நவுத்துதா. ஓகே எனக்கு. ஸோ அடுத்தது ஒரு டிஹெச் 18 பேஸ், டிஹெச் 17 பேஸ் தான். ஓகே, ஃபர்னேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபர்னேஸ் கிளியர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபர்னேஸ், இந்த இடத்துல ஆர்சி ஃபனலை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஃபனலை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஆர்சி யூஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. ஆர்சி இங்கே கால் பண்ணி அங்கே எடுத்துக்காப்புல. மொத்தம் 4 o'clock லைனே வந்து பார்த்தோன்னா ஆர்சி வச்சே முடிச்சிட்டாப்புல. மொத்தம் 6 o'clock லைன் ஃபுல்லாகவே. அப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காப்புல அப்படின்னா சூப்பர் ஈட்டி தான் இது. சூப்பர் ஈட்டி நிறைய பேர் கிரவுண்டுக்கு வந்து சூப்பர் ஈட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல். ஓகே ஓகே, எனக்கு இங்கே பாருங்கள், சிங்கிள் பர்சனாக வந்து முடிச்சு விடுதுங்க குயின்னு. ஸோ குயினை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுங்க. பட் சம்டைம்ஸ் குயினை வந்து தனியாக விடக்கூடாது. ஆனால் தனியாக விட்டிங்கன்னா அதனோட வேலை முடிஞ்சது. எப்படி குயினும் வந்து குயின் மட்டும் இல்லைனா அவ்வளோதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சூப்பர் ஈட்டி வந்து மாட்டிக்கிட்டான். குயின் மட்டும் இல்லைனா ரொம்ப பிரச்சனை இல்லை. இது ஒரு பேஸு, இது வந்து TH16 பேஸு. TH16 பேஸ் எப்படி அடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஃபுல்லாகவே சூப்பர் ஆர்ச்சர் வச்சு இறக்கி விட்டு அங்கே ஒரு ரேஜ் ஸ்பெல்லு ப்ளஸ் ஒரு இன்வெஸ்டல் ஸ்பெல்லு. 3 o'clock லைனில் ஃபுல்லாகவே வந்து ட்ராகனு. இது வந்து மேக்ஸ் ட்ராகனு, மேக்ஸ் பலூனு வச்சுருக்காப்புல. இது அடிக்கிறது ஈஸி தானே, ஏன்னா மேக்ஸ் ட்ராகன், மேக்ஸ் பலூனு, எல்லா ஹீரோஸும் மேக்ஸு. இதில் அடிக்கிறதுல என்ன இருக்குது. பட் ஆனால் இந்தமாரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா தான் இதுலேயே இல்லாட்டி 2 ஸ்டார் எடுக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நானே 2 ஸ்டார் எடுத்துருக்கேன். லிட்டில் டிஃபிகல்ட்ஸு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காட்டியுமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 minutes வீடியோ வந்துருச்சு. பட் ஏன்னா நான் இதெல்லாம் காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இது எங்கே 2 ஸ்டார் எடுத்துருக்காப்புல. இங்கே பாருங்களேன், நான் சொல்கிறேன்ல, சொன்னேன்ல இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஏன்னா இவரும் 4 இது யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காரு. பட் எங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு தெரியல. நான் ட்ராகன் பெண்டிங் இருக்குது, வீடெலாம் அடிச்சுட்டாரு, எல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெட்டு ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல, எங்கே மிஸ் பண்ணியிருக்காப்புலன்னு தெரியலையே. 2 ஸ்டார் எங்கே மிஸ் ஆகிருக்கு, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கு. ஃபயர் ஸ்பிட்ரு மிஸ் பண்ணிட்டாப்லையா. ஏர் ஸ்வீப்பர் கைஸ் சரிங்களா. ஏர் ஸ்வீப்பர் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடுச்சு, டைமிங் இல்லை. ஏர் ஸ்வீப்பர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிருக்கு. கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்கக்கூடியது தான். அங்கே பாருங்கள், ஏர் ஸ்வீப்பர் பண்ண அட்டகாசம். கண்டிப்பாக இந்த பேஸ் வந்து 3 ஸ்டார் எடுத்துருக்கலாம். எங்கே ஃபெயிலியர் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கணும், புரியுதுங்களா. ஓகே, 10 அட்டாக் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாருமே இந்த அட்டாக் ஷாட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கீழே போனால் TH15. ஸோ TH15 பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஆர்ச்சர், ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஆர்சி வச்சு இன்வெஸ்டிபிள் ஃபுல்லு. ஆர்சி இல்லைனா இன்வெஸ்டிபிள் ஃபுல் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, ஆர்சி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஆர்சிக்கு இன்வெஸ்டிபிள் ஃபுல் இல்லைனா ஆர்சி முடிஞ்சிருக்காது. அது 2 இதுலேயே போயிடும். 2 கன்சார்ட்லேயே வந்து பார்த்தோன்னா 2 ஈவன் ரிச்சர்ட் கானன் வந்து 2 கன்சார்ட்லேயே முடிஞ்சு போச்சு வேலை. ஆர்சிக்கு எல்லாருமே லைஃப் கொடுக்குறாங்க, TH16 உள்ளவங்க எல்லாருமே. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 7 நாள் CWLனு ஒரு வீலாக போடலான்னு இருக்கேன். போடலான்னா ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹாய் போட்டு CWLனு போட்டு விடுங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஓகேவா. யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் COCயில் வந்து அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் வேணும்னு கேட்குறாங்களோ இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு அந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.